வெல்கம் டு மாயோன். இது ஆவரேஜ் பேசிக் கோர்ஸ் லெசன் 3. இந்த லெசனில் நம்ம இன்க்ளூடிங் என்ற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். இதில் 2 மாடல் ஆஃப் சம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மாடலில் ஒரு மெயின் குரூப் இருக்கும், அது கூட ஒரு சப் குரூப் வந்து ஆட் ஆகும். அவங்களோட ஃபைனல் அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் இன் ஆவரேஜாக இருக்கும். இதை நம்ம ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணால் ஆவரேஜ் ஆஃப் மெயின் குரூப் இன்டூ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் த மெயின் குரூப் ப்ளஸ் ஆவரேஜ் ஆஃப் சப் குரூப் இன்டூ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் த சப் குரூப் ஈக்குவல்ஸ் டு average of final group into number of terms in the final group. இந்த ஈக்குவேஷனில் 3 பார்ட் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட். இதில் ஏதாவது ஒரு பார்ட்டோட வேல்யூவாக அன்னோனாக கொடுத்துட்டு அதை நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. அதை டைப் 1, டைப் 2, டைப் 3ன்னு நம்ம சம்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட் டைப் ஆஃப் சம்ஸு. அதில் ஆவரேஜ் ஆஃப் வெயிட் ஆஃப் 25 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அ கிளாஸ் இஸ் 50 kg. If the weight of the class teacher is 76 kg added to it, the new average weight is what? இதில் நமக்கு மெயின் குரூப் வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க 50 kg. சப் குரூப் வந்து கிளாஸ் டீச்சர் வந்து ஒருத்தவங்க தான். ஸோ இங்கே வேல்யூ வந்து 1. அவங்களோட வெயிட் கொடுத்துட்டாங்க, அவங்களோட ஆவரேஜ் வெயிட்டாக 76 kg. இப்போது நம்ம இவங்களோட கம்பைன்டு வெயிட்டான நியூ ஆவரேஜ் வெயிட்டை கண்டுபிடிக்கணும். நம்ம இதை ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணுவோம். த வேல்யூ ஆஃப் மெயின் குரூப், அதாவது ஆவரேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மல்டிப்ளைட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் த வேல்யூ ஆஃப் சப் குரூப், அதாவது ஆவரேஜ் ஆஃப் டீச்சர் இன்டூ நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் ஈக்குவல்ஸ் டு த ஃபைனல் குரூப்போட வேல்யூ, ஃபைனல் குரூப் ஆவரேஜ் மல்டிப்ளைட் பை த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் த ஃபைனல் குரூப். நம்ம ஆவரேஜ் ஆஃப் த ஃபைனல் குரூப் தான் கண்டுபிடிக்கணுன்றதால அந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபைனல் குரூப்பை நம்ம ரைட் சைட் கொண்டு வந்துட்டோம். ஸோ அது டிவிஷனில் கீழே வந்துருச்சு. இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபைனல் குரூப் வந்து கம்பைன்டு, ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் கம்பைன்டு வேல்யூ. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ். இப்போது இது எல்லாத்துக்கும் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆவரேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஆவரேஜ் வெயிட் வந்து 50, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அது 25, ஆவரேஜ் ஆஃப் டீச்சர் 76, நம்பர் ஆஃப் டீச்சர் கிளாஸ் டீச்சர் எப்பவுமே 1 தான். ஸோ 1 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் ஈக்குவல்ஸ் டு 25 into 50 1250 ப்ளஸ் 76 டிவைடட் பை 26. இதை நம்ம கால்குலேட் பண்ணால் 1326ன்னு வருது. அதை நம்ம 26 கூட டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 51. இதுதான் நமக்கு தேவையான நியூ ஆவரேஜ். நெக்ஸ்ட் டைப்பான சம்மை பார்ப்போம். The average weight of 12 parcels is 1.8 kg. When 4 parcel is added, average weight increases to 2 kg. What is the average of 4 parcels added? இங்கே வந்து 12 parcels தான் மெயின் குரூப், 4 parcels added வந்து சப் குரூப். இப்போது இது ரெண்டுத்தோட டோட்டல் கொடுத்துட்டாங்க, இன்க்ரீஸ் டு 2 kgன்னு. அது வந்து ஃபைனல் குரூப். இப்போ ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிப்போம். ஆவரேஜ் ஆஃப் மெயின் குரூப் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த மெயின் குரூப் ப்ளஸ் ஆவரேஜ் ஆஃப் சப் குரூப் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த சப் குரூப் ஈக்குவல்ஸ் டு ஆவரேஜ் ஆஃப் ஃபைனல் குரூப் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த ஃபைனல் குரூப். இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஆவரேஜ் ஆஃப் மெயின் குரூப் 12 பார்சலோட வெயிட் தான் மெயின் குரூப்போட ஆவரேஜ். ஸோ 1.8 இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் த மெயின் குரூப் 12 parcels ப்ளஸ் ஆவரேஜ் ஆஃப் சப் குரூப் unknown, ஸோ AS இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த சப் குரூப் 4 parcels ஈக்குவல் டு average of final group 2 kgs. So 2 into number of terms in the final group 12 plus 4 equals to 16. இப்போ இதை calculate பண்ணால் நமக்கு கிடைக்கிறது AS into 4 equals to 1.8 into 12 21.6, 2 into 16 32. 32 minus 1.16 by 4 போட்டால் நமக்கு கிடைக்கிறது 2.6. இதான் நமக்கு தேவையான சப் குரூப்போட ஆவரேஜ் வேல்யூ. நெக்ஸ்ட் டைப்பான சம்மை பார்ப்போம். தேர்ட் டைப். A person buys 10 apples at shop A and 5 apples at shop B for rupees 20 each. The total average increases by rupees 5. What is the cost of apples at shop A? நம்ம இதில் 10 apples at shop A மெயின் குரூப், 5 apples at shop B சப் குரூப். இங்கே டோட்டல் ஆவரேஜ் இன்க்ரீஸ்டு பை 5 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுத்தோட கம்பைன்டு வேல்யூ தான் ஃபைனல் குரூப். இங்கே
average of main group into number of terms in the main group plus average of subgroup into number of terms in the subgroup equals to average of final group into number of terms in the final group. இதுக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். average of main group நமக்கு unknown, so am into number of terms in the main group 10 apples plus average of subgroup 20, ஏன்னா 20 rupees each கொடுத்துட்டாங்க, into number of terms in the subgroup 5 apples equal to average of final group. இங்கே இன்க்ரீஸ்டு பை வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே கொடுத்த வேல்யூவில் இருந்து 5 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஏஎம் ப்ளஸ் 5. போன சம்மில் நம்ம பார்த்துருப்போம் ஆவரேஜ் வேல்யூ இன்க்ரீஸ் 2 kgன்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே 2னா அதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். ஆனால் நமக்கு எப்போ பை கொடுத்தாலும் ப்ரீவியஸ் வேல்யூவில் இருந்து 5 இன்க்ரீஸ் ஆனது அர்த்தம். ஸோ அங்கே இன்க்ரீஸ்டு பை 5க்கு 5 ஆட் பண்ணுறோம். இங்கே ஏஎம் ப்ளஸ் 5னு போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த ஃபைனல் குரூப் வந்து 15, ஏன்னா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதுகிறோம். இப்போ கேல்குலேஷன் போடுவோம். 10 am 20 multiplied by 5 equals to 100 equals to 15 into am equal to 15 am plus 15 into 5 gives out 75. Next 100 minus 75 25, 15 minus 10 5 am equals to 5. இப்போ மாடல் 1ல் 3 டைப்ஸும் பார்த்துட்டோம். நம்ம செகண்ட் மாடலை பார்ப்போம். செகண்ட் மாடல்லையும் ஒரு மெயின் குரூப் இருக்கும், அது கூட ஒரு சப் குரூப் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கம்பைண்டாக வர ஃபைனல் அவுட்புட் ரெடியூஸ்டு வேல்யூவாக இருக்கும். இதுலேயும் 3 டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் வரும், ஏன்னா அதே ஈக்குவேஷன் தான் இங்கேயும். ஆவரேஜ் ஆஃப் மெயின் குரூப் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த மெயின் குரூப் ப்ளஸ் ஆவரேஜ் ஆஃப் சப் குரூப் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த சப் குரூப் ஈக்குவல்ஸ் டு ஆவரேஜ் ஆஃப் ஃபைனல் குரூப் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த ஃபைனல் குரூப். இந்த ஈக்குவேஷன் 3 பார்ட்ஸாக இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு பார்ட்டை அன்னோனாக டிட்டர்மைன் பண்ணி நம்மக்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த டைப் எப்படி வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். 1 2 3 இந்த ரிவர்ஸ்லையும் ஆர்டர் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதை டைப் 1 பார்ப்போம். ஆவரேஜ் ஆஃப் 30 bags இஸ் 300 kg when 10 bags of each 100 kg is included, weight reduced to what? இப்போ இங்கே வந்து ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிக்கும். Average of main into number of terms in the main group plus average of subgroup into number of terms in the subgroup, average of final group into number of terms in the final group. Average weight of 30 bags தான் நமக்கு மெயின் குரூப்பு. ஸோ அவங்க ஆவரேஜ் வெயிட் வந்து 300 kg. ஸோ 300 into number of terms 30 plus number of terms in the subgroup வந்து 10 bags, அவங்க ஆவரேஜ் 100. ஸோ நம்ம 100 kg இங்கே எழுதிக்கிறோம் into number of terms in the subgroup. ஸோ 10 equals to average of the final group, அது unknown. ஸோ அப்படியே வச்சுக்கிறோம் into number of terms in the final group. 30 bags plus 10 bags தான் நமக்கு number of terms in the final group. ஸோ 40. இப்போ இதை calculate பண்ணுறோம். 300 into 30 9000 plus 100 into 10 1000 equals to 40a. இங்கே 9000 plus 1000 gives out 1000. 1000 plus 40 is equal to 250 kg. 250 kg தான் நமக்கு ரிக்வயர்டான ஃபைனல் குரூப்போட ஆவரேஜ் வேல்யூ. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். டைப் 2. ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 30 students of a department is 60 kg. When a professor's weight is added, the total average reduced by 0.5 kg. What is the weight of the professor? இந்த சம்மில் 30 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மெயின் குரூப், அ ப்ரொஃபஸர் ஒரு ப்ரொஃபஸர். ஸோ அவர் வந்து சப் குரூப். ஃபைனல் வேல்யூ ரெடியூஸ்டு பை 0.5 kg. இப்போ நம்ம ஈக்குவேஷன் பார்ப்போம். ஈக்குவேஷன் ஏஎம் ஆவரேஜ் ஆஃப் மெயின் குரூப் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் மெயின் குரூப் ப்ளஸ் ஆவரேஜ் ஆஃப் சப் குரூப் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் த சப் குரூப் ஈக்குவல்ஸ் டு ஆவரேஜ் ஆஃப் ஃபைனல் குரூப் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபைனல் குரூப். இங்கே மெயின் குரூப்போட ஆவரேஜ் வேல்யூ 60, இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 30 ப்ளஸ் ப்ரொஃபஸரோட வெயிட் அன்னோன் டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த சப் குரூப் ஒரு ப்ரொஃபஸர். ஸோ 1 ஈக்குவல்ஸ் டு ஆவரேஜ் ஆஃப் ஃபைனல் குரூப். ஃபைனல் குரூப் வந்து ரெடியூஸ்டு பை 0.5 kg கொடுத்துருந்தாங்க. ஸோ 60லேருந்து நம்ம 0.5 சப்ராக்ட் பண்ணுறோம். 59.5 இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த ஃபைனல் குரூப் 30 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் 1 ப்ரொஃபஸர். ஸோ 31. நம்ம இப்போ கேல்குலேஷன் போட்டால் 60 into 30 1800 ப்ளஸ் 1 AS ஈக்குவல் டு 1844.5. 15.9 into 31 இந்த ரிசல்ட்டை கொடுக்குது. ஸோ ஏஎஸ் வந்து இதிலேருந்து 1800 சப்ராக்ட் பண்ணால் ஆவரேஜ் ஆஃப் சப் குரூப் வந்து 44.5 தான் ப்ரொஃபஸரோட வெயிட். நம்ம தேர்ட் டைப்பை பார்ப்போம்.
there are 25 students in the hostel. When 10 students joins the hostel whose average food expenditure is rupees 200 per week, the total food expenditure reduces by rupees 5. What is the initial food expenditure per week? இங்கே வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ் மெயின் குரூப்பு, 10 நியூ ஸ்டூடெண்ட்ஸ் சப் குரூப்பு, இவங்க எல்லாரோட டோட்டல் தான் ஃபைனல் குரூப். இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறோம். average of main group into number of terms of the main group plus average of subgroup into number of terms of the subgroup, average of final group into number of terms of final group. இப்போது வேல்யூஸ் இங்கே இன்சர்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் குரூப்போட ஆவரேஜ் வேல்யூ அன்னோன், ஸோ அதை நம்ம ஃபைண்ட் பண்ணோம், அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களோட நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 25 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் சப் குரூப் 200 இன்டூ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் த செகண்ட் குரூப் 10 ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் ஆவரேஜ் ஆஃப் ஃபைனல் குரூப்பில் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ரெடியூஸ்ட் பை ருபீஸ் 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் வேல்யூலேருந்து 5 ரெடியூஸ் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் வேல்யூ வந்து ஏஎம், ஸோ ஏஎம் மைனஸ் 5 இன்டூ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபைனல் குரூப் 35, அதாவது ஏற்கனவே இருந்த 25 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 35. இப்போது இதை கேல்குலேட் பண்ணுறோம். கேல்குலேட் பண்ணால் 25 ஏஎம் ப்ளஸ் 200 இன்டூ 10 gives out 2000 equals to 35 into AM 35 AM minus 35 into 5 175, 2000 plus 175 2175 equals to 35 minus 25 10 AM. இப்போது 2175லேருந்து 10 டிவைட் பண்ணால் 217.5 தான் நம்ம கேட்ட ஆவரேஜ் ஆஃப் த மெயின் குரூப். மாடல் 1லேயும் 3 டைப் ஆஃப் சம்மை பார்த்துட்டோம், மாடல் 2லேயும் 3 டைப் ஆஃப் சம்மையும் பார்த்துட்டோம். ஸோ இந்த சாப்டர் இதோட முடியுது. இந்த லெசன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம ஸ்டடி குரூப்பை ஜாயின் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.